யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா பிரகாஷ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா பிரகாசும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கருணைநாதன் அபராசுதனும் முன்மொழியப்பட்டனர். பகிரங்க வாக்கெடுப்பில் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா பிரகாசுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் 13 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஒரு உறுப்பினர் என மொத்தமாக 14 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கருணைநாதன் அபராசுதனுக்கு ஆதரவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என மொத்தமாக 12 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர். இதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தியாகராசா பிரகாஷ் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அடுத்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த செல்வரத்தினம் உதயகுமாரன் 14 வாக்குகளை பெற்று வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 31 உறுப்பினர்களை கொண்ட வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி 13 உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 6 உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி 5 உறுப்பினர்களையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 1 உறுப்பினரையும் நடந்து முடிந்த தேர்தலில் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காரணத்தினால் 2 பேர் தவிசாளர் வேட்பாளராக இங்கே இருக்கின்றார்கள். 1 தியாகராசா பிரகாஷ், 2 கருணைநாதன் அபராசுதன். இப்பொழுது நான் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக இரத்தினசிங்கம் ஹரிஹரன் பகிரங்கம், கஜேந்திரா பாலசிங்கம் சுரேஷ்குமார் முத்துலிங்கம் நவலோக ராஜா கமலாசா துவாரகன் சுப்பிரமணியம் ராமேந்திரா செல்வரத்தினம் உதயகுமாரன் திருச்செல்வம் அண்டன் லீனா கோபிகா சக்தி நிஷாந்தன் வரதராஜா தனகோபி சிவபாதம் சிவசங்கர் மனோகரன் பிரதீபன் பாலசிங்கம் ஆதவன் ராசியா யேசுதா சுதேஷ்கரன் தர்மலிங்கம் சந்திர ரஜினி ரோபர்ட் கமல் சுமல் டெல்டா சுமல் ரகசிய வாக்கெடுப்பு சந்திரவதனி காந்தராசா ரவிச்சந்திரன் சங்கத்துறை உதயராஜன் நடுநிலன் சின்னராச ரஜீவா குணராஜா டெனிஸ் கமல்ராஜ் கருணைநாதன் அபராசுதன் வைரவநாதன் தமிழ்ச்செல்வன் இரத்தினசிங்கம் ஹரிஹரன் கருணைநாதன் அபராசுதன் செல்வராசா கஜேந்திரா
Kumar, Tyagaraja Pradas. Muthulingam Navaloka Tyagaraja Pradas. Devaraja Tirumurugarajan, Abara, Kavarasa Tuvarahan, Tyagaraja Pradas. Subramaniam Ramendra, Tyagaraja Pradas. Selvarathinam Udiyakumaran, Tyagaraja Pradas. Tirichelvan Anton Linus, Koviha Sakti Nishandan, Varadaraja Thanagovi, Sivabadam Sivasangar, Manoharan Piradevan, Amarasudan, Balasingam Madhavan, Amarasudan, Yasuda Subheskaran, கருணைநாதன் அபராசுதன் Dharmalingam Satya Samjina Rajani, கருணைநாதன் அபராசுதன் Constant Robert, அபராசுதன் Delsa Sumal, கருணைநாதன் அபராசுதன் Chandravadani Kandara, கருணைநாதன் அபராசுதன் Abrasudan. Silvan Raviyan, Tyagaraja Pradas. Ambigai Mahan Jeevidan, Nadanilamai, Arun Rasa Rajnimal, Adanlam. Thangathurai Udayarajan, Adanlam. Sinnarasa Rajiva, Nadaraja Sundaram Raghavan, Adanlam. பன்னிரண்டு உறுப்பினர்கள் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் அவர்கள் இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகின்றனர். அவரை தன்னுடைய ஆசனத்தில் வந்து அமர்வுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிகப்படியான வாக்குகளை அளித்து பெரும்பாலான வட்டாரங்களை கைப்பற்றுவதற்கு வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கும் என்னை இந்த இடத்திலே தவிசாளராக தெரிவு செய்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரதர்சனம் உதயகுமாரனை யார் முன்மொழிகிறீங்க? வரதராஜா தனகோவி முன்மொழிகிறேன். ரத்னசிங்கம் முன்மொழிகிறேன். செல்வரத்தினம் உதயகுமாரன், உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். வேறு யாராவது உபதவி சந்திரகல்யாணி முன்மொழிகிறேன். ராகவன், அடலம். பதினான்கு உறுப்பினர்கள் செல்வரத்தினம் புதிய குமாரனையும் 12 உறுப்பினர்கள் குணராஜா டெனிஸ் காமல்ராஜையும் தெரிவு செய்வதற்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த வகையிலே செல்வரத்தினம் உதயகுமாரன் கூடுதலான வாக்குகளை பெற்ற காரணத்தினால் உப தவிசாளராக இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகிறார். இந்த தெரிவில் ஒத்துழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும்
அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த தெரிவு சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ள எங்களுடைய இந்த வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் அவருடைய பணித்தொகுதியினர் இருந்து மற்றும் ஊடகவியலாளர்கள் எமது திணைக்களத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றேன். சந்தன பிள்ளைகளுக்கும் ஊரிலே உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் ஒரு நிமிட அகவணக்கம். நிறைவு பெற்றிருக்கிறது. தவிசாளர் உபதவிசாளர் தெரிவிலே எங்களுக்கு வாக்களித்த வெற்றியை செய்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நம்பியர்களை தெரிவிக்கின்றோம். அறவை பார்க்கிறோம். எங்களுடைய பிரதேச மக்கள் தெரிவு செய்த அனைவருமே உறுப்பினர்கள். எங்களுடைய மக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்ததன் நோக்கம் தங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அபிவிருத்தி செய்ய வேண்டும், எங்களை நம்மவர்களை ஆள வேண்டும் என்ற தீவிரமான சிந்தனையில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஒற்றுமையாக எங்களுடன் இணைந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும். கட்சி பேதங்கள் களைந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி எங்களுடன் ஒன்றிணைந்து நீங்கள் அனைவரும் பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமர்வை இனிதே நிறைவு செய்வோம். இன்றைய தினம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் அவர்களுடைய கன்னி அமர்விலே தியாகராஜா பிரகாஷ் ஆகிய என்னை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள். வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். எங்களுடைய சபைக்கு எங்களுடைய கட்சி சார்பில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம். அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம், பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு, எனக்கு துணையாக உப தவிசாளராக உதயகுமாரன் அவர்கள் தெரிவாகி இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒற்றுமையாக ஓரணியில் நின்று எங்களுடைய பிரதேசத்தை பலப்படுத்தி எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதி பூண்டுகிறேன்.